SEOs. ஸோ டூ ஃபாலோ லிங்க்ஸும் நோ ஃபாலோ லிங்க்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, டூ ஃபாலோ லிங்க்ஸ் தான் ஒரு டிஃபால்ட்டான ஒரு பேக் லிங்கிங் டைப். டூ ஃபாலோ லிங்க்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் ஏ இருக்கு, வெப்சைட் பி இருக்கு. வெப்சைட் ஏவில் இருந்து வெப்சைட் பிக்கு ஒரு பேக் லிங்க் போகுது. அந்த பேக் லிங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வெப்சைட் ஏ வந்துட்டு வெப்சைட் பியை சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த கூகுள் க்ராலர், கூகுள் சர்ச் இன்ஜின் வந்துட்டு வெப்சைட் பியோட ரேங்கிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதுவே நோ ஃபாலோ லிங்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதே வெப்சைட் ஏலேருந்து வெப்சைட் பிக்கு ஒரு நோ ஃபாலோ லிங்க்ஸ் போகுது அப்படின்னா, இந்த வெப்சைட் ஏ வந்து வெப்சைட் பியை சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த நோ ஃபாலோ லிங்க்ஸ்னால அந்த அளவுக்கு ரேங்கிங் வந்துட்டு இம்பேக்டை கிரியேட் பண்ணாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த டெக்னிக்கலாக அந்த சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு வேர்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு டெக்னிக்கலாக லிங்க் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்சைட் ஏலேருந்து வெப்சைட் பிக்கு லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகும் டூ ஃபாலோ லிங்க்ஸ்னா. வெப்சைட் ஏலேருந்து வெப்சைட் பிக்கு லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகாது இன்கேஸ் நோ ஃபாலோ லிங்க்ஸ்னா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதெல்லாம் ஓகே சார், பட் நான் பண்ணியிருக்க பேக்லிங் வந்துட்டு டூ ஃபாலோவும் நோ ஃபாலோவும் எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ ஃபாலோ லிங்க்ஸ்னா அதோட HTML டேக்ல அந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு REL ஈக்குவல் டு நோ ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த HTML டேக் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் டூ ஃபாலோ லிங்க்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் அப்ளைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிளைனாக இருந்தாலே அது வந்துட்டு டூ ஃபாலோ லிங்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பேஜில் வந்துட்டு ஒரு நோ ஃபாலோ லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சோஷியல் மீடியான்னு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் நோ ஃபாலோ லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். எனக்கு இந்த சைடு பேஜ் வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாகிடுச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த REL ஈக்குவல் டு நோ ஃபாலோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ விச் மீன்ஸ் இது இந்த லிங்க் வந்துட்டு நோ ஃபாலோ லிங்க். எந்த பேஜுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் கோஷன்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. இதில் அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு நான் ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ த டைப் ஆஃப் பேக் லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, REL ஈக்குவல் டு இட்ஸ் அ நோ ஃபாலோ பேக் லிங்க். இதுவே டூ ஃபாலோ பேக் லிங்காக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. அதெல்லாம் டூ ஃபாலோ பேக் லிங்க். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸையும் தாண்டி இதே மாதிரி சிமிலராக UGC லிங்க்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ட் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பேக்லிங்க் டைப்ஸுமே இருக்குது. UGC லிங்க்ஸ்னால் மேக்ஸிமம் இந்த கமெண்ட்ஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு பிளாகில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா, அதில் லிங்க்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா UGC லிங்க்ஸ். ஸ்பான்சர்ட் லிங்க்ஸ்னால் அந்த லிங்க்குக்கு நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பான்சர்ட் லிங்க்ஸ். இதுவுமே வந்துட்டு கூகுள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங் கிரெடிட்டை கொடுக்குது. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைன்னா புரியலேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.